பாருங்கள், ராகு பகவான் சுமார் 90 நிமிடம், அதாவது 1.5 மணி நேரம் அதை லாக் பண்ணிக்கிறது. ராகுவுக்கு காலங்கள் உண்டு. இப்போ எல்லா கிரகங்களுக்கும் தினங்கள் இருக்கு. சூரியனுக்கு என்ன கிழமை? ஞாயிறு. ஞாயிறு அப்படின்னாலே சூரியன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? செவ்வாய்க்கு திங்கள். திங்கள் அப்படின்னாலே நிலவு அப்படின்னு பேர். அப்படி 7 ஆமாம், சந்திரன். திங்கள்னா சந்திரன், அதே திங்கள். ஆமாம், நான் தப்பா சுற்றணும் சார். சூரியன் ஞாயிற்றுக்கிழமை, சந்திரன் திங்கக்கிழமை, புதன்கிழமை, குரு வியாழக்கிழமை, சுக்கிரன் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை. 9 கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நாளை இறைவன் வகுத்தான். இந்த ராகுக்கு என்ன பண்ணிருச்சு? நேர சிவபெருமான்கிட்ட போயிடுச்சு. எப்பா, எங்களை கிரகமாக நீங்கள் அங்கீகாரம் பண்ணினதுக்கு சந்தோஷம். ஆனால் மற்ற ஆளுகளுக்கு பூரா 7 பேத்துக்குமே ஒவ்வொரு டே கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு ஒரு டே, ராகு டே, கேது டே அப்படின்னு ஒரு டேவை கொடுத்துட்டிங்கன்னா நான் எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட போய் இந்த கிரகங்கள் மண்டிட்டுச்சு. ஏதோ ஒரு காரணத்தினால சிவபெருமான் உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஒதுக்க முடியாது. அப்போ 3 பேர் போனாங்க. நல்லா கேளுங்க, மொத்தம் எத்தனை கிரகம் இருக்குங்க? மொத்தம் எத்தனை கிரகம் இருக்கு? 9. நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னா சிக்கல் பிடிச்சி தான் கேள்வி எப்படின்னு தெரியாதா? மாந்தியோட சேர்த்து 10. அமர்த்திருங்க சார். மாந்தி நவக்கிரகம் சொல்லிய கிரகங்கள் எத்தனை? நவகிரகம் நான் சொன்னேன் சார். நவகிரகம்னா அதுலேயே விடை வந்துருச்சு. ஆமாம், மொத்த கிரகம் எத்தனைன்னு கேட்டேன். நவகிரகம் சொல்லிட்டோம். நவகிரகம்னாலே 9ன்னு அர்த்தம். கேள்வியிலே பதில் இருக்கு. மொத்தம் 10 கிரகம். நம்ம சூரியனில் ஆரம்பித்து ராகு கேது, இன்னொரு கிரகம் மாந்தி. அந்த மைக் ஆஃப் பண்ணிருக்கேன். மொத்தம் 10 கிரகம் இருக்கு. அதில் 7 கிரகத்துக்கு 7 நாட்களை இறைவன் ஒதுக்கிட்டார். மீதி 3 கிரகத்துக்கு இறைவன் ஒதுக்கலை. இந்த 3 கிரகங்களும் எவ்வளவோ போய் போராடி பார்த்துச்சு. அனுமதி மறுத்துட்டாரு சிவன். எங்களுக்கு எப்படியாவது கொடுத்தாகுங்க அப்படின்னு எவ்வளவோ போராடி கேட்டதுக்கு பிறகு அவர் இங்கே வாருங்கப்பா, ஒரு நாளைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு கொடுக்க முடியாது, வேணும்னா ஒரு நாளையில் ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் நேரம் உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி நேரத்தை ஒதுக்கி கொடுத்தாங்க. அதனால் தினமும் பார்த்திங்கன்னா ராகு காலம் என்று ஒரு காலம் வரும், கேது காலம் என்று ஒரு காலம் வரும். அது என்ன சார் கேது காலம், நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. கேது காலத்துக்கு யமகண்ட நேரம் அப்படின்னு பேர். அதுக்கடுத்து மாந்திக்கு குளிகை நேரம் அப்படின்னு வச்சான். இப்போ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நேரத்தை இறைவன் ஒதுக்கி ராகு கேது மற்றும் குளிகனுக்கு தினமும் குறிப்பிட்ட நாளிகையை கொடுத்தார். அந்த நேரத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள், ராகு கேது யமகண்ட நேரத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வெற்றியை அடைவது இல்லை. ஒரு நல்ல விஷயங்களை அந்த நேரத்தை செய்ய மாட்டாங்க.
ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ண போகிறப்ப போக மாட்டாங்க, ஒரு தாலி கட்டுறப்ப கட்ட மாட்டாங்க, ஒரு ஒரு அக்ரிமெண்ட் போட போகிறோம் அப்படின்னா டயத்தை பார்ப்பாங்க, பத்திரம் ஆஃபீஸ் போய் பத்திரம் போகிறோம் அப்படின்னால இந்த ராகு நேரம் இருக்கா, யமகண்ட நேரம் இருக்கா அப்படின்ட்டு பார்ப்பாங்க. சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். பத்திரம் போட போகும்போது இந்த 3 டயத்தில் எந்த டயத்துக்கு போக வேண்டும்? ஏ, ராகு காலத்தில் செல்ல வேண்டும். பி, யமகண்ட நேரத்துக்கு சென்று கையெழுத்து போட வேண்டும். சி, குளிகை நேரத்துக்கு சென்று கையெழுத்து போட வேண்டும். ஏன் 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 குளிகை? சரி, ரைட். என்னையா? அதாவது குளிகை நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்தோம் என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் நடக்கும். ஒரு பத்திரம் ஒரு இடத்த விற்க போகிறோம் அப்படின்னா, சார் பத்திரம் போடுறோம், வாங்குறவனுக்கு நல்ல நேரம், விற்கிறவன் இதே ஐதீகத்தை பார்த்தானா, யாத்தாடி எனக்கு 5 இடம் இருக்கப்பா, ஒரே விஷயத்தை பண்ணோம்னா மறுபடியும் நடக்கும்ட்டு நான் கையெழுத்து போடுவானா, இவன் வாங்குவானா? அப்போ இது ஒரு நம்பிக்கை. ஜோதிட சாஸ்திரத்தில் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அது, சார் முருகன் சார் நீங்கள் வந்து ஃபேனுக்கு அடியில் காற்று வந்து உசுன்னு கேட்குது, உங்கள் மைக்கை கட் பண்ணுங்க, நீங்கள் பேசுகிறது கேட்கல, மைக்கை கட் பண்ணுங்க. அதே காற்று விடும்போது அதை ஹெட்ஃபோன் வச்சுருக்காரோல, அதை ஃபால்ட்டுனால அந்த இறைச்சல் வருது. அதனால் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த குளிகை நேரத்தில் வாங்கினால் மீண்டும் மீண்டும் வரும். உதாரணத்துக்கு நகைக்கடையில் நகை வாங்க போகிறோம், அப்போ முன்னாடியே போயிட்டு அந்த குளிகை நேரம் எப்போ வருதுன்னு பார்த்துட்டு அந்த நேரத்தில் நீங்கள் வாங்கணும். அதே மாதிரி இறந்தவர்களுக்கு ஈமக்கரிகைகள் அந்த குளிகை நேரத்தில் செய்ய மாட்டார்கள். ஏன்னு கேட்டால் ஒரு விஷயத்தை மறுபடியும் செய்கிற மாதிரி 1க்கு 2 தடவை செய்கிற மாதிரி வரும். அப்போ 1க்கு 2 தடவை செய்கிற மாதிரி வரக்கூடிய விஷயங்களை, மீண்டும் மீண்டும் நடக்கக்கூடிய விஷயங்களை இந்த குளிகை நேரத்தை பார்த்து செய்வார்கள். நகை வாங்குவது, ஒரு பொருள் வாங்குவது, ஒரு நல்ல விஷயத்தை பேசுவது, இது போன்ற நேரங்கள் எல்லாம் இருக்கும். இந்த ராகு நேரத்தில் நம்ம எந்த ஒரு பேச்சு பேசினாலும் நமக்கு அது ஃபெயிலியர் ஆகிடும். அது யாராவது உணர்ந்துருக்கீங்களா? அதை ஃபாலோ பண்ணுறீங்களா? ராகு காலத்தில் யாராவது ஒரு ஃபோனில் பேசினா கூட ஃபெயிலியர் ஆகிடும். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம பார்த்து டயத்தை பார்த்து பேசணும் அப்படின்னா சக்ஸஸ் ஆகுது. அப்போ டயத்தை பார்க்குறாங்க, கொஞ்ச நேரம் இருப்பா, இந்த டைம் முடியட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்து ஒரு விஷயத்தை அவர்கள் கேட்கிறார்கள். ரைட். யமகண்ட நேரத்தில் இறுதிச் சடங்கு மற்றும் இறப்பு தொடர்பான காரியங்களை செய்வதற்கு இந்த நேரம் உகந்தது. இறப்பு செய்திகள் அந்த மாதிரி நேரங்களில் தான் இந்த யமகண்ட நேரத்தில் செய்ய வேண்டும் என்பது ஐதீகம். இந்த ராகு கேதுவுக்கு பரிகாரம் இல்லையா சார் அப்படின்னா, என்னை பொறுத்தளவு, என்னுடைய சொந்த கருத்து, எந்த ஒரு தோஷத்துக்கும் பரிகாரம் என்பது இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் எந்த ஒரு மூல நூல்களில் ஒரு இடத்தில் கூட பரிகாரத்தை பற்றி குறிப்புகள் இல்லை. நான் 200 புத்தகங்கள் வைத்திருக்கிறேன், 200 புத்தகங்களையும் வாசித்திருக்கிறேன். ஒரு இடத்தில் கூட இதற்கு இதை செய்யுங்கள் என்று எந்த இடத்திலும் குறிப்புகள் இல்லை. இந்த பரிகாரம் என்பது மனசு சம்பந்தப்பட்ட ஒன்று. சரி, இதை செஞ்சிட்டோம், நமக்கு இது சரியாக போயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மற்றபடி இது ஏன் இறைவன் இப்படி அமைச்சு வச்சிருக்காரு அப்படின்னா, ஒரு தப்பை
அடுத்து செய்யக்கூடாது. பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தால் ஒரு தப்பை துணிஞ்சு செய்வான். துணிஞ்சு செய்வேன் சார், பரிகாரம் பண்ணிக்கலாம்டா அப்படின்ட்டு போவேன். அந்த எண்ணம் மனிதனுக்கு வரவே கூடாது என்பதற்காகத்தான் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். அதே கான்செப்ட். அப்படி அதுதான் நான் விளக்கம் கடைசியாக சொல்லலாம் பார்த்தா நீ சொல்லிட்டீங்க. இல்லை, இப்போ உதாரணத்துக்கு ஒரு தூக்கு தண்டனை கைதி இருக்கார். அவருக்கு ஆளுநர்கிட்ட பெட்டிஷன் கொடுப்பார், எனக்கு இதிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு. ஒரு 50 பேர் விண்ணப்பிக்கிறாங்கன்னா யாருக்காவது ஒருத்தர் 2 பேர் 3 பேர்த்துக்கு 5 பேர்த்துக்கு தூக்கு தண்டனையிலேருந்து ஆயுள் தண்டனையாக மாறும். தூக்கு தண்டனை ரத்து பண்ணிட்டு ஆயுள் கைதியாக மாற்றுவாங்க. அது மாதிரி தான் பரிகாரம் என்பது. நாம் இறைவனை நினைத்து உருகி வேண்டும்போது அவர் ஏற்றுக்கொண்டால் அது விலகுகிறது, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் விலகாது. ஒரே ஒரு புத்தகத்திலே ஒரு செய்தி இருக்கிறது. 5ஆம் இடத்தில் கேது அமர்ந்தால் குறைந்த ஆயுள் உடைய பிள்ளைகள் புத்திரர்கள் பிறப்பார்கள் என்பது ஜோதிட ஐதீகம். 5ஆம் இடத்தில் கேது, ராகு இல்லை, கேது அமர்ந்தால் குறைந்த ஆயுளுடைய புத்திர தோஷம். ரைட்டா? இதுக்கு ஒன்றுதான் மூல நூலில் ஒரு விளக்கம் போட்டிருக்கு. என்னன்னா, ஒரு பொண்ணு பார்க்க வர்றாங்க, ஒரு பொண்ணினுடைய ஜாதகத்தில் 5ல் கேது இருக்குது அப்படின்னா நம்ம ஜோசியர் நம்ம எடுத்து சொல்லணும். என்ன சொல்லணும்? உங்களுக்கு 5ல் கேது இருக்குது, இது புத்திர சோகம், புத்திர தோஷம் அல்ல. புத்திர தோஷம் என்பது குழந்தையே பெறாமல் இருப்பது, அதே புத்திர தோஷம். புத்திர சோகம் என்பது குழந்தையை இறைவன் கொடுத்துருவார். கொடுத்துட்டு குறிப்பிட்ட வயதுக்குள், அந்த பாடரிட்ட தோஷம் சொல்லுவோம், அந்த 12 வயதுக்குள்ள இறப்பை கொடுத்துருவார். அதாவது குறைந்த ஆயுள் உடைய பிள்ளைகள் பிறக்கும். அதே கான்செப்ட். அதுக்கு மட்டும்தான் ஜோதிட களஞ்சியம் அப்படின்ற புத்தகத்தில் இதுவரை நான் படித்ததில் அது ஒரு இடத்துல தான் குறிப்பு இருக்குது. என்ன சொல்கிறாரு? அப்படி 5ல் கேது இருந்தால் அந்த பெண் கர்ப்பம் உற்றபோது அரச மரத்தை அவள் சுற்றி வர வேண்டும். சுற்றி வந்து விநாயகருக்கு அபிஷேகம் செய்து 10 கன்னி பெண்களுக்கு அவர்களுடைய கையால் உணவு பரிமாறினால் குறைந்த ஆயுளுடைய பிள்ளை தீர்க்க ஆயுள் உள்ள குழந்தையாக பிறக்கும் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த ஒரு காரணத்துக்கு மட்டும்தான். அதுவும் நிறையா பேர் இதை செய்யாமல் குழந்தை ஆரோக்கியம் குறைந்த குழந்தைகளாக, தீர்க்காயுள் உடைய குழந்தைகளாக இல்லாமல் அல்பாயுள் என்று சொல்லக்கூடிய 33 வயதுக்குள் இறக்கக்கூடிய ஒரு குழந்தையை அவர் பெற்றெடுத்த ஜாதகம், நூற்றுக்கணக்கான ஜாதகத்தை நான் பார்த்து ஆய்வு செய்திருக்கிறேன். இது சரியாக இருக்கிறது. அப்படி இருந்து பிள்ளையை பறி கொடுத்தவர்களுடைய ஜாதகத்தையும் பார்த்திருக்கிறேன், பறி கொடுக்க போகக்கூடிய பிள்ளையினுடைய ஜாதகத்தையும் பார்த்திருக்கிறேன். பார்த்து அவங்களுக்கு தக்க விதத்தை சொல்லியிருக்கோம். இப்போ நான் குழந்தையை பெற்றுட்டேன் சார், நான் செய்யலை, எனக்கு யாரும் வழிகாட்டலை, இப்போ போய் நான் கும்பிட முடியுமா அப்படின்னா முடியாதுங்கிறார். குழந்தையை பெறுவதற்கு முன்பாகவே கர்ப்பகாலத்திலேயே சென்று வழிபட்டோம் என்று சொன்னால் நமக்கு தீர்க்காயில் உள்ள குழந்தை பிறக்கும் என்பது. ஆனால் இந்த பரிகாரம் என்பதெல்லாம் பிற்காலத்தில்தான் ஜோதிடர்களுடைய முயற்சியால் அவர்களுடைய ஒரு திருப்திக்காக, வாடிக்கையாளர்கள் திருப்தியாக அடைய வேண்டும். நம்ம இப்படி சொல்ல முடியாதுல்ல, கட்டாயம் இதை நீங்கள் அனுபவிச்சுதாங்க ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ அவங்களுக்கு ஒரு மன திருப்திக்காக, அதுவரை மனசு சந்தோஷத்துக்காக அவருக்கு இந்த கோயிலுக்கு போங்க, இந்த வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
ராகுக்கு என்று தனி கோயில் உண்டு, கேதுவுக்கு என்று தனி கோயில் உண்டு. அப்போ இந்த 2 கிரகத்துக்கும் சேர்த்து ஒரு கோயில் இருக்கு. ராகு கேது இரண்டுக்கும் கோயில்கள் உண்டு. திருப்பாம்புரம் என்பது ராகுக்கும் கேதுவுக்கும் இரண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரே தலம் திருப்பாம்புரம். இது எங்கே சார் இருக்கு அப்படின்னா, மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் போகிற வழியில் மங்கை நல்லூர் என்ற இடத்தில் இருக்கிறது. அந்த இடத்தில் சிவராத்திரி அன்று வழிபட்டால், நல்லா கேட்டுக்குங்க, சிவராத்திரினா இன்னைக்கு, நாளைக்கு ராகு கேது தோஷம். ஐயா நீங்கள் கூட நாளைக்கு கூட முயற்சி பண்ணுங்க. எங்கே ஐயா காணா? ஐயா கேது இருக்குன்னீங்களே 8ல், நீங்கள் கூட முடிஞ்சால் நாளைக்கு அங்கே சிவராத்திரி கோயிலுக்கு போய் வழிபட்டால் சாப விமோச்சனம் கிடைக்கின்றான். வருஷத்துக்கு ஒரே நாள் சிவராத்திரி அன்னைக்கு போய் அங்கே நீங்கள் வழிபட்டீர்கள் என்று சொன்னால், அது 3ஆம் ஜாமத்தில் வழிபட வேண்டும். 3ஆம் ஜாமத்தில் வழிபட்டீர்கள் என்று சொன்னால் இந்த தோஷம் நிவர்த்தியாகும், யோகமாக மாறும், அல்லது துன்பப் பலனை குறைத்து மீடியமான ஒரு வாழ்க்கையை அது அமைத்து கொடுக்கும் என்பது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ராகு கேது காலம் வாரத்திற்கு 2 நாள் வரும். இன்னைக்கு சுக்கிரன் ராகுவை போலவும் செவ்வாயை போலவும் செயல்படுவார். 3 to 4:30 ராகு டைம் வந்து 3 to 4:30 செயல்படும். இந்த சுக்கிரன் காலையில் 10 to 11:30 1.5 மணி நேரம். இது ராகுக்கு இறைவன் கொடுத்த நேரங்கள். இந்த நேரங்களில் சுப நிகழ்ச்சிகள், முக்கியமான விஷயங்கள் எதுவும் செய்யக்கூடாது. சரி, ரைட். இப்போ கீழ்பெரும்பள்ளம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. கீழ்பெரும்பள்ளம் கேதுவனுடைய ஸ்தலம். அப்போ இந்த கேதுவனுடைய தாக்கம் குறைய வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிபாடு, விநாயகர் வழிபாடு. விநாயகருடைய வழிபாட்டை யார் ஒருவர் தொடர்ந்து செய்கிறார்களோ அவர்களுக்கு கேதுவினுடைய தாக்கம் குறையும். எந்த ஒரு திசாபுத்தியாக இருந்தாலும் கோளறு பதிகம் என்ற ஒரு பதிகத்தை திருஞான சம்பந்தர் இயற்றிய கோளறு பதிகத்தை வீறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீண தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேன் உடனே ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பு 2 முன்னே நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு அந்த பாட்டு ஒரு 8 பாட்டு இருக்கு. அப்போ இதை வந்து நீங்கள் கோளறு பதிகத்தை தொடர்ந்து பாடும்போது கோள்களால் ஏற்படக்கூடிய தீமைகளை அழிக்கக்கூடிய ஒரே பதிகம் கோளறு பதிகம். அது ராகுவாக இருந்தாலும் சரி,